நாளைக்கே அவளுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா நிச்சயமா அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேப்பா. அப்ப அந்த குழந்தையை கழிச்சுட்டு உன்னால தைரியமா சொல்ல முடியுமா? இல்ல நீ அப்படி சொன்ன துளசிதான் உன்னை சும்மா விட்டுருவாளா? சட்டப்படி உன் மேல நடவடிக்கை எடுத்து கோர்ட்ல நிறுத்திடுவா. அட கோர்ட் போலீஸ் சட்டம் இதெல்லாம் விடுக்கா. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம மனசாட்சி நம்மள உறுத்தாது? உறுத்தம். உறுத்தி உறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சாவடிச்சோம். போதுங்க. துளசிக்கு இது வரைக்கும் நான் செஞ்ச கொடுமை எல்லாம் போதும். அவ வயித்துல வளர்ற குழந்தையும் கொன்னு கொலகாரங்கிற பட்டம் எனக்கு வேண்டாம். துளசி இந்த குழந்தைய சுமக்கட்டும், பெத்துக்கிட்டும். அவளுக்கு நினைவு திரும்பி இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு சொன்னான்னா நம்ம சேர்த்து வைப்போம். அப்படி இல்ல காலத்துக்கும் அந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்கேன். இருப்ப என்னம்மா சொல்ற? துளசிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா? இன்னும் அவளுக்கு அடையாளம் தெரியலையா? கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வெறும் வார்த்தையை கேட்ட உங்களுக்கே எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னா அந்த காட்சியை நான் என் கண்ணால பார்த்தேங்க. எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். இவ என் மனைவின்னு பிரசன்னா சொன்னதும் நான் உடைஞ்சிட்டேங்க. அதுக்கப்புறம் துளசி பழசெல்லாம் மறந்துட்டான்னு சொன்னதும் நான் சுக்குநூறா உடைஞ்சு போயிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல துளசி வயித்துல ஏன் குழந்தை வளருதுன்னு சொன்னப்ப ஐயோ, எனக்கு எனக்கு இந்த பூமியை உடைஞ்சு நான் உள்ள போய் மண்ணெல்லாம் மூண மாதிரி இருந்ததுங்க. எங்க எனக்கு நல்லா தெரியுங்க, துளசி வயித்துல வளர்ற குழந்தை செல்வராகவன் தாமரையோட குழந்தைங்க. இந்த பிரசன்னா எதுக்காக அந்த குழந்தைய தான் குழந்தைன்னு சொல்லணும்? அத விடுங்க. துளசி எதுக்காக இந்த பிரசன்னாவை கல்யாணம் பண்ணணுங்க? அவனை பார்த்தாலே வேப்பங்காயா அப்படியே வெறுத்தவ அவனை எப்படி அவ கல்யாணம் பண்ணா? அவன் சொல்றான், துளசி என்ன விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம்தான் ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு மெமரி எல்லாம் லாஸ் ஆச்சான். சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ அவன் அவளை மிரட்டி பயமுறுத்தி தான் கல்யாணம் பண்ணிருப்பான்னு தோணுதுமா. இல்லைங்க, அதுதான் இல்ல. அவளை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. அவங்க சகஜமா பேசிக்கிறாங்க, அழகா பழகுறாங்க. ஆனா அது நடிப்பு மாதிரியும் தெரியல. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எப்படி இயல்பா அன்பா இருப்பாங்களோ அப்படிதாங்க இருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்தது கனவா இல்ல நிஜமான எனக்கு குழப்பமா இருக்குங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா என்னைய நான் கிள்ளி பாத்துக்கிட்டேன். எங்க துளசி வயித்துல வளர்றது அது நான் உருவாக்குன குழந்தைங்க. இந்த பிரசன்னா எதுக்காக அந்த குழந்தைக்கு தான் குழந்தைன்னு சொல்லணும்? ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தத்தளிப்புல இருக்குங்க. இதுல எதுக்காக தவிப்பு தத்தளிப்பு? பேசாம அந்த பிரசன்னா ஒரு 10 நிமிஷம் வெளியே இருக்க சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே. யார்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாமே? அதாம்மா அந்த துளசி கிட்ட. மா நீ பழசெல்லாம் மறந்து போயிட்ட, நான் சொல்றதை கேளு, வயிற்றுல வளர்ற குழந்தை நான் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கலாமே. என்னங்க பேசுறீங்க நீங்க? அவ என்ன நான் சொன்னதை
புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கா? நேத்து பிறந்த குழந்தை மாதிரி புதுசா இருக்காங்க. மேடம் மேடம் என்கிட்ட அவ்வளவு ஆசையா அந்யோன்யமா இருந்தவ இப்ப என்னமோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பாக்குறாங்க. இந்த மாதிரி நிலைமையில அவகிட்ட நான் என்னத்த சொல்றதுங்க? இதுல காலக்கரகம் என்ன தெரியுமா? நான் ஏதாவது சொல்ல அவ வயித்துல இருக்கிற கரு கலைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. என்னம்மா சொல்ற? சொன்னா கர்ப்பம் கலைஞ்சிருமா? ஆமாங்க, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சாதாரணமா ஒரு சின்ன அதிர்ச்சியை சொன்னாலே அவங்க கர்ப்பம் கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துளசி மொத்தத்தையும் மறந்திருக்கா. இதை எப்படி நான் அவகிட்ட சொல்ல முடியும்? உன் வயித்துல வளர குழந்தை உன் புருஷனுக்கும் உனக்கும் உருவானதில்ல, வேறொருத்தவங்களோட குழந்தை, நீ வாடகத்தாய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. அதாங்க சொல்லல. எங்க சொன்னா அவன் மூளை கலங்கி போயிடுமோ, அதனால கர்ப்பத்துல இருக்கிற கரு கலைஞ்சு போயிடுமோன்ற நான் பயத்துல தாங்க சொல்லல. எப்படிங்க சொல்றது? அப்புறம் இதுக்கு என்னதான் தீர்வு? பாருமா, குறிப்பிட்ட நாள்ல அந்த குழந்தைய செல்வா தாமரை தம்பதிகிட்ட ஒப்படைச்சாகணுமே. ஐயோ கடவுளே, அதுக்குள்ள துளசிக்கு பழைய ஞாபகம் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா தான் இருக்கும். ஒருவேளை அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வராம போயிட்டா? சொல்லுமா. என்னங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானே பயத்துல இருக்கேன். நீங்க இன்னும் சேர்த்து எனக்கு பயத்தை ஏற்படுத்துறீங்க. நான் யதார்த்தத்தை சொல்றேன். குழந்தைய செல்வாகிட்ட ஒப்படைக்கலன்னா இந்த பிரச்சனை பெருசாகி போலீஸு கோர்ட்டுன்னு அப்புறம் மீடியா வரைக்கும் போயிடும். பாருமா, நாம் துளசிக்கிட்ட நகையோ பணமோ கொடுத்துருந்தா பரவாயில்லை. இந்த சூழ்நிலையில் பேசாமல் போனால் போதுன்னு விட்டுடலாம். ஆனால் இது வேற விஷயம். வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தைய பத்திரமா பாதுகாக்க வேண்டியதும் அதை பத்திரமா செல்வாகிட்ட ஒப்படைக்க வேண்டியதும் உன்னோட கடமை. இந்த பார், நான் சொல்கிறத கேளு. பேசாமல் துளசிக்கிட்ட ஓப்பனாக அந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமாங்கிறத ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போய் விசாரி. தாராளமாக சொல்லலாம். அதனால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராத உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா சொல்லிடலாம். எங்க அவரு சொல்லாதீங்க, இட்ஸ் நாட் சேஃப்னு சொன்னா சொல்ல வேணாம். சொன்னாவா கர்ப்பம் கலைஞ்சிரும் சித்தம் கலைஞ்சிடும் சொன்னா சொல்ல வேணாம். வேற வழி என்னன்னு யோசிப்போம். ஐயோ, வேற என்னங்க வழி? வேற என்ன வழி? துளசிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நேராக போய் அந்த பிரசன்னாட்ட சொல்ல வேண்டியதானே. யூர் ரைட், யூர் ரைட்ங்க. ஆதாரம் நம்ம கையில இருக்கு. நாம ஏன் பயப்படணும்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருங்க அந்த குழந்தை செல்வராகவனுக்கு தான் சொந்தம். பிரசன்னாவுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். தெய்வமே, இந்த ஃபுல்ல நில்லாக்கணும். மாமா வாங்க மாப்ள. என்ன மாமா இதெல்லாம்? நீங்க குடிக்கவே மாட்டீங்களே, என்ன இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான் மாப்ள. நீங்க குடிய விடவே மாட்டீங்கன்னு நினைச்சேன், விட்டுட்டீங்க. நான் குடிய தொடவே மாட்டேன்னு நினைச்சேன், தொட்டுட்டேன். மாப்ள, இந்த குடி இருக்க, இது ரொம்ப பிரமாதமான விஷயம் மாப்ள. ஆனா இத பத்தி தெரியாதவங்க குடிய கெடுக்குன்னு தப்பு தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. இந்த குடி உள்ள போயிட்டா உள்ள இருக்கிற உறுத்தலெல்லாம் ஏப்பமா வெளியே வந்துடும். நிறைய பேருக்கு வாந்தியே வரும். அந்த வாமிட்ல எல்லா பிரச்சனையும் வாமிட் ஆயிடும். நான் சொல்றேன் மாப்ள, இந்த நாட்டில் மட்டும் ஒயின் ஷாப்பே இல்லைன்னா ஒவ்வொருத்தனும் மென்டலா மாறிடுவான். பார்ல குடிச்சிட்டு உளறதுனால தான் அவன் தெளிவா வீட்டுக்கு போறான். இல்லைன்னா கோபம் கொந்தோலி போட போய் போன வேகத்துல பொண்டாட்டிய கொலை பண்ணிடுவான். இல்லைன்னா இவன் பண்ற அலம்பலை பார்த்து அவ இவனை கொலை பண்ணிடுவான். நான் ஒரு புது குடிகாரன். குடியை பத்தி உங்ககிட்ட விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். குடி விஷயத்துல நீங்க காலேஜ்னா நான் எல்கேஜி தானே மாப்ள. வாங்க மாப்ள, ஃபாரின்ல இருந்து சரக்கு வர வச்சிருக்கேன். உட்காந்து 4 ரவுண்டு போடுங்க. பழைய பரபரப்பெல்லாம் உங்க மடியில வந்து உட்காந்துக்கு மாப்ள. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன்? நான் துளசிக்காக இதெல்லாம் தொடர்றதா இல்ல. துளசியை தொடுறீங்கல்ல? இல்ல, துளசி பழச மறந்துட்டான்னு சொல்றீங்களே, தொடாம இருக்கலான்னு கேட்டேன். நான் மேல போறேன் மாமா. மாப்ள,
நீங்க மேல மேல போகணும், மேலோங்கி நிக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் மேல போயிரும் போல இருக்கே. என்ன மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசல மாப்ள, நீங்க தான் பேச வைக்கிறீங்க. பின்ன என்ன மாப்ள, நீங்க எப்படி இருந்தீங்க? ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி படபடன்னு பறந்துகிட்டு இருந்தீங்க. மாமா நான் இப்ப கூட அப்படிதான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க மாப்ள. நான் என்ன பார்வை இல்லாதவனா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு நதி மாதிரி சிலு சிலுன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ ஒரு நடப்பட மாதிரில இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி வெறுப்பும் வேதனையுமா வாழ்றத பார்த்து தான் நான் இப்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். மாப்ள, மனுஷனோட எல்லா மனநோய்க்கும் எல்லா துக்கத்துக்கும் துயரத்துக்கும் மிகச்சிறந்த மருந்து இதான் மாப்ள. போடுங்க மாப்ள. கவலை கண்ணீர் துக்கம் எல்லாம் ஓடிடும் மாப்ள. ஏ சுடல, ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? மாப்ள ஊத்து. போடு இல்ல. போடு. வேண்டாம். இதுக்கு மேல நான் இதெல்லாம் தொடர்றதா இல்ல, சுத்தமா தொடர்றதா இல்ல. விட்டுருங்க. நீங்களும் தயவு செஞ்சு இதெல்லாம் தொடாதீங்க. இது சரியான சைத்தான், உயிர்கொல்லு. சொல்றது கேளுங்க. அக்காவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ப்ளீஸ். தெய்வமே தெய்வமே, ஆஹா, என்ன தெய்வமே இது? நீங்க நாளுக்கு நாள் படிப்படியா மேல போயிட்டே இருக்கீங்க. அப்படியா? துளி கூட சரக்கு அடிக்காம சும்மா போதையில இருக்கிற மாதிரி அப்படியே நடிச்சிட்டீங்க. பைத்தியக்காரா, தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கதை எழுதுறவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா கதை எழுதுறான். எல்லாம் ஒரு அனுமானம் தாயா. இந்த குடி இருக்கே ரொம்ப கேவலமான அருவருப்பான விஷயம். கொலகாரன் கூட கூட ஒருத்தி குடும்பம் நடத்திடுவான். ஆனா குடிகாரன் கூட குடும்பம் நடத்த மாட்டான். குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறவன் தேங்கின சாக்கடைக்கு சமம். சரி, நம்ம மாப்பிள்ள குடிச்சிட்டு மனசு விட்டு ஏதாவது உளருவான்னு பார்த்தேன். நடக்காம போச்சு. என்ன தெய்வமே இது? சின்ன தூண்டில சிக்கிறதுக்கு ஒரு கெண்ட மீனா? ஆமாமா, இந்த மீன் சண்டை மீன் தான், கெண்ட மீன் இல்ல. இதுக்கு மேல இனி வலையத்தான் வீசணும். நான் வீசுற வலையில இவன் சிக்கணும், அந்த துளசி இவனால தெருவுல நிக்கணும். இத்தனை நடந்தா உனக்கு 2 பவுன்ல. தெய்வமே வேணாம் வேணாம், தங்க வைக்கிற விலையில அவசரப்பட்டு வாக்கெல்லாம் கொடுக்க கூடாது. உனக்கு ஏதோ ஒண்ணு பண்றேன், போ. அதான் நான் பார்த்தேன். 2 பெக் அடிக்க துப்புல 2 பவுன்ல வாங்கி கொடுத்துருவாராம். இந்த ஆள் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பார். நானும் குடிப்பேன். கண்ட கிளாஸ் நான் ஏன் குடிக்கணும்? நாமளா ராயல் ஆச்சா? டீயா காஃபி அம்மா? காஃபி. காஃபி. என்னங்க, ஆ, நீங்க சொன்ன மாதிரி துளசி விஷயமா ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு வரேங்க. வெரி குட். நானே இது விஷயமா உன்ட்ட பேசலான்னு இருந்தேம்மா. சென்னையிலே பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் 10 பேரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இதில் யாரையா செலக்ட் பண்ணிக்கோ. வேண்டாங்க, இது சம்மந்தமா என் ஃப்ரெண்டு சாரதாவை பார்த்துட்டு வந்துடுறேன். மெடிக்கல் காலேஜில் நானும் அவ்வளோ ஒரே பேட்ச். என்னமோ நேற்று நைட்டு ஃப்ளாஷ் மாதிரி அவளோட ஞாபகம் வந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ நான் வெளியூருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதே நேரில் போய் பார்க்கணும், ஃபோன்லேயே கேட்டுருக்கலாம்ல? இல்லைங்க, இது ஃபோனில் கேட்குற விஷயம் இல்லை. நேரடியாக பொறுமையாக டீட்டெயில்டாக பேசணும். அதுவும் இல்லாமல் அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பார்த்துட்டு வந்துடுறேன். பொண்ணு வராப்பா. கலைவாணி, எங்கம்மா இந்த வெயில் எங்கே போயிட்டு வர? முகமெல்லாம் வாடி இருக்கு. அம்மா, போய் ரூமில் ஏசி போட்டு ரெஸ்ட் எடுமா, சரியாயிரும். போமா போ. அம்மா, ஆ? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் இல்லைம்மா, நீங்க சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ். மாப்பிள்ளை பிரசன்னா. முறைப்படி பிரசன்னாவை பார்த்து அவன் வீட்டில் போய் பேசி எனக்கு கணவனா கொண்டு வாங்க. எந்த பிரசன்னாமா? அந்த துளசியை கல்யாணம் பண்ண பிரசன்னா. இன்னைக்கு துளசிக்கு புருஷனா இருக்கவன் நாளைக்கு எனக்கு புருஷனா ஆகணும்.
வாழ்க்கையில நீங்க எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த உதவி எனக்கு பண்ணுங்க ப்ளீஸ். என்ன கலைவாணி, என்ன என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சுதான் பேசுறியா? பிரசன்னா துளசியோட புருஷம்மா. ப்ளீஸ் சொல்லாதீங்கம்மா, சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. அது எனக்கு கேட்கவே வேதனையா இருக்கு, நினைக்கவே வெறுப்பா இருக்கு. என்னங்க இவ என்ன சொல்றா? கலைவாணி அன்னைக்கு காதலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினப்போ பிரச்சனை வேற மாதிரி வரும்னு நான் பார்த்தேன். இப்போ இது மாதிரி வந்திருக்கு. என்னங்க நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலங்க. மா, அவரையும் கேக்குற? நான் சொல்றேன், நான் பிரசன்னாவை லவ் பண்ணேன். வாழ்ந்தா அவனோட தான் வாழணுங்கிற வைராகியத்தோட இருந்தேன். அந்த பிரசன்னா துளசிய லவ் பண்றதா சொன்னா. அவன் அப்படி சொல்லியுமா நீ அவன் மேல ஆசைப்பட்ட? வேற வழி இல்லம்மா. நான் அவனுக்காக என் மனசுல இடம் கொடுத்துட்டேன். பிரசன்னாவை நான் என் கணவனை மாத்திக்கிறதுக்கு எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி போனேன்னு தெரியுமா? பிரசன்னா விரும்புற துளசி கிட்ட போய் காதல் பிச்சை கேட்டேன். நீ பிரசன்னாவை லவ் பண்றதானே? நான் என்ன பைத்தியமா நெருப்பெடுத்து என் தலையில போட்டுக்கிறதுக்கு? நீ வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணு, அது போதும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன் கலைவாணி. அவ உங்களுக்கு ஏத்த புருஷனும் கிடையாது, உங்க அம்மாவுக்கு ஏத்த மருமகனும் கிடையாது. இந்த மாதிரி சொன்னவ இப்ப எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? பைத்தியக்காரி, துளசிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுமா. பிரசன்னாவும் இதே கதையை தான் சொன்னான், ஆனா நான் அதை நம்ப தயாரா இல்ல. நீ நம்பலனாலும் அது நிஜம் இல்லைன்னு ஆயிடாதுமா. மா, துளசி பழைய துளசி இல்லம்மா, அவ இப்ப வேற. அவளுக்கு எதுவும் தெரியாதுமா. ஏன் பிரச்சனை இப்ப அது இல்லம்மா. உங்க பொண்ணா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், எனக்கு பிரசன்னா வேணும். கலைவாணி, நீ கேக்குறது பூவோ புடவையோ இல்லம்மா, டக்குன்னு போய் வாங்கி கொடுக்கறதுக்கு. நீ கேக்குறது இன்னொரு பொண்ணோட புருஷம்மா. பிரசன்னா இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல, வாழ்க்கையே இல்ல. நீ நினைக்கிறது கேக்குறது நடக்கவே நடக்காது. மனச மாத்திக்க, கனவை கலைச்சிடு. அம்மா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என் நிலைமை புரிஞ்சுக்கங்கம்மா. இல்லாத ஊருக்கு வழி கேட்டா அம்மா இல்ல, அந்த ஆண்டவனாலையும் உனக்கு உதவ முடியாது. அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமா. உரிமை இல்லாத பொருள்ல உயிரை வச்சது ஓன் தப்பு. தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுதான் உங்க முடிவாமா? இல்லம்மா, இது நீயே தேடிக்கிட்ட முடிவு. இதே உங்க இடத்துல வேற அம்மாவா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? என்ன பண்ணிருப்பாங்க? யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் என் மகன் நினைச்சது நடந்தே ஆகணும் தீர்மானமா இருந்திருப்பாங்க. நானும் தீர்மானமா இருந்திருப்பேன். அவனுக்கு திருமணம் ஆகாம இருந்திருந்தா. ஓஹோ, அப்படின்னா இப்போ உனக்கு பிரச்சனையா இருக்கிறதே அந்த துளசி தானா? அவ ஒருத்தனுக்கு மனைவியா இருக்காமா, அவ புருஷன் எப்படிமா? துளசி இல்லாம போயிட்டானா? எனக்கும் பிரசன்னாவுக்கும் நடுவுல பிரச்சனையா இருக்கிற அந்த துளசி இல்லனா ஓகேவா?